வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நாட்டின் 29வது மாநிலமாக உதயமானது தெலங்கானா. கவர்னராக பொறுப்பேற்றார் நரசிம்மன். முதலாவது முதல்வராக சந்திரசேகர ராவ் பதவியேற்பு. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கு யாகூப் மேமனை தூக்கிலிட சுப்ரீம் கோர்ட் தடை. வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவு. தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு. அரசு பள்ளிகளில் முதல் நாளே சீருடை புத்தகங்கள் விநியோகம். விரிவான செய்திகள். தெலங்கானா மாநிலத்தின் முதலாவது முதல்வராக கே. சந்திரசேகர ராவ் பதவியேற்றார். அவருடன் 11 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். 119 தொகுதிகளை கொண்ட தெலங்கானா மாநில சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்றது. மாநிலத்தின் முதலாவது முதல்வராக TRS கட்சியின் தலைவர் கே. சந்திரசேகர ராவ் திங்களன்று பதவியேற்றுக் கொண்டார். ஹைதராபாத்தில் உள்ள ராஜ்பவனில் நடந்த பதவியேற்பு விழாவில் அவருக்கு கவர்னர் நரசிம்மன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் சந்திரசேகர ராவை தொடர்ந்து அவரது மகன் KT ராமராவ், உறவினர் ஹரிஷ் ராவ் உள்ளிட்ட 11 கேபினெட் அமைச்சர்களும் பதவி பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதல்வராக பொறுப்பேற்ற சந்திரசேகர ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தெலங்கானா மாநிலத்தின் முதலாவது கவர்னராக ESL நரசிம்மன் காலை 6 மணிக்கு பதவியேற்றார். அவருக்கு ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கல்யாண் ஜோதி சென்குப்தா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அண்டை மாநிலமான சீமாந்திராவுக்கு முதல்வராக போகும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். இருப்பினும் சந்திரசேகர ராவுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் 29வது மாநிலமாக தெலங்கானா திங்களன்று உதயமானது. இதையொட்டி தெலங்கானா முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நாட்டின் 29வது மாநிலமாக தெலங்கானா திங்களன்று உதயமானது. இதை முன்னிட்டு தெலங்கானா மாநிலம் முழுவதும் ஞாயிறு இரவு முதலே கொண்டாட்டங்கள் களை கட்டின. பட்டாசுகள் வெடித்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். குறிப்பாக தலைநகர் ஹைதராபாத்தில் ஆட்டம் பாட்டம் என விடிய விடிய கொண்டாட்டம் நீடித்தது. எங்கும் ஜெய் தெலங்கானா கோஷம் நிறைந்திருந்தது. தெலங்கானா புதிய மாநிலத்தை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் உருவாக உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என்று கருத்து கூறியுள்ள மோடி, தெலங்கானா மாநிலத்தை முன்னேற்றத்தின் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்வதற்கான முழு ஆதரவையும் தெலங்கானா மக்களுக்கும் அதன் புதிய அரசுக்கும் மத்திய அரசு அளிக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். தெலங்கானா தனி மாநிலம் உதயமாவதற்கு வழிவிடும் வகையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் அமலில் இருந்து வந்த ஜனாதிபதி ஆட்சி திங்களன்று விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதற்கான அரசு அறிவிக்கை அதிகாலையில் வெளியிடப்பட்டது. அதே நேரம் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சி ஜூன் 8ஆம் தேதி காலையில் விலக்கிக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம்தான் சீமாந்திரா முதல்வராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார். சீமாந்திரா சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள 175 தொகுதிகளில் 106 தொகுதிகளை தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியது. மும்பை தொடர் குண்டு வெடிப்பு வழக்கு யாகூப் மேமனை தூக்கிலிட உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மும்பையில் 1993ஆம் ஆண்டில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பில் 257 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் மும்பை தடா நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட யாகூப் அப்துல் ரசாக் மேமனின் தண்டனையை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி உறுதி செய்தது. யாகூப் மேமன் கருணை மனுவை கடந்த வாரம் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேமன் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூக்கு தண்டனையை எதிர்த்து தான் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான முடிவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது அறையில் தீர்மானித்தது தவறு என்றும், எனவே தன்னை தூக்கிலிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் யாகூப் மேமன் கோரியிருந்தான். தான் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ள யாகூப் மேமன் தனது தண்டனையை குறைக்கவும் வலியுறுத்தியிருந்தான். இந்த மனு நீதிபதிகள் KH கேகர், C நாகப்பன் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. யாகூப் மேமனை தூக்கிலிட இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்பினர். மேலும் யாகூப் மேமனின் மனுவை அரசியல் சாசன பெஞ்சுக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். தூக்கு தண்டனையை குறைக்க கோரும் மறுசீராய்வு மனுவை நீதிமன்ற அறையில் விசாரிக்க கோரும் மனுக்களுடன் சேர்த்து யாகூப் மேமனின் மனுவையும் அரசியல் சாசன பெஞ்ச் விசாரிக்க உள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்புக்கு தேவையான நிதியை ஏற்பாடு செய்தது, இதர குற்றவாளிகளுக்கு நிதி பட்டுவாடா செய்தது போன்ற கிரிமினல் சதியில் ஈடுபட்டதாக யாகூப் மேமன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்ட தலைமறைவு குற்றவாளி டைகர் மேமனின் சகோதரன் தான் யாகூப் மேமன் என்பது குறிப்பிடத்தக்கது.
கோடை விடுமுறைக்கு பின்னர் தேர்ச்சி பெற்று உயர் வகுப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு முதல் நாளிலேயே பள்ளி சீருடை, புத்தகங்கள் வழங்கப்பட்டு பாடங்களும் துவக்கப்பட்டன. ஏப்ரல், மே கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் அறிவிக்கப்பட்டபடி ஜூன் 2ஆம் தேதியான திங்களன்று பள்ளிகள் துவங்கின. கடந்த கால வகுப்பிலிருந்து தேர்ச்சி பெற்று உயர் வகுப்பிற்கு செல்லும் மகிழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்தனர். முதல் நாளிலேயே அரசின் இலவச சீருடை உள்ளிட்ட பொருட்கள் பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சி தெரிவித்த மாணவிகள் கடந்த ஆண்டை விட நன்றாக படிக்க இருப்பதாக கூறினர். ஸ்கூல் ரீஓபன் ஆகி 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். புக்கு, யூனிஃபார்ம், செப்பல், ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெச்எம், டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வருஷத்தை விட நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவோம். புதியதாக பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பள்ளிக்கு வந்தனர். முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தங்களது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களை பார்த்த மகிழ்ச்சியோடு இவ்வாண்டிற்கான பள்ளி படிப்பை துவக்கினர். நான் 8th இருந்து 9th போகிறேன். இந்த வருஷம் நான் நல்லா படிச்சேன். எங்க ஸ்கூலுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் பெருமை சேர்த்தாரு. பள்ளி துவங்கிய முதல் நாளிலேயே தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் இலவச புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார். நோட்டு புத்தகங்கள், சீருடை, புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி மற்றும் காலணி உள்ளிட்ட அரசின் இலவச பொருட்களை கலெக்டர் சுப்பையன் மாணவர்களுக்கு வழங்கினார். பள்ளி செல்வதற்கு எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காகவும், ஆர்வமாக அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய பொருளாதார தடை கல்வி வளர்ச்சிக்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து வசதிகளையும் விலையில்லாமலே செய்து கொடுத்து கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக ஆக்குவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறார்கள். இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி மாணவிகளும் பெற்றோர்களும் மிக சிறந்த முறையில் கல்வியை பயின்று தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மொத்தம் 90 லட்சம் மாணவர்களுக்கு இந்த இலவச பொருட்கள் வழங்கப்படுகின்றன. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான விண்ணப்பங்கள் மே 14ஆம் தேதி துவங்கியது. திங்களன்று இறுதி நாளிலும் ஏராளமானோர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் சமர்ப்பித்தனர். இந்த ஆண்டு மொத்தம் 30,380 விண்ணப்பங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. விற்கப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்த விண்ணப்பங்கள் 30,380. இந்த விண்ணப்பங்கள் நேற்று வரை 1/6/2014 விண்ணப்பங்கள் இங்கு பெறப்பட்ட விண்ணப்பங்கள், இந்த இயக்குநரகத்திலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 21,000 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. போன வருடம் காட்டிலும் இந்த வருடம் 3,000 விண்ணப்பங்கள் அதிகமாக போயிருக்கிறது. தபால் வழியாகவும் நேர்முகமாகவும் இன்று ஒரு 5,000 அப்ளிகேஷன் பெறப்படலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூன் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநர் கீதா லட்சுமி தெரிவித்தார். மாணவர்களின் ரேண்டம் எண் ஜூன் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் முதல் கட்ட கலந்தாய்வு ஜூன் 18ஆம் தேதி துவங்கி ஜூன் 25ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரேண்டம் நம்பர் 9/6/2014. டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் வரிசை பட்டியல் அது 12/6/2014 எக்ஸ்பெக்டட் தோராயமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் 18/6/2014 நடக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் பிறகு அறிவிக்கப்படும். ஜூலை 27ஆம் தேதிக்குள் 2வது கலந்தாய்வும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கீதா லட்சுமி தெரிவித்தார். லோக்சபா தேர்தல் தோல்வி குறித்து ஜூன் 15ஆம் தேதிக்குள் வேட்பாளர்களும் பொறுப்பாளர்களும் அறிக்கை தரும்படி திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திங்களன்று நடந்தது. இக்கூட்டத்தில் தேர்தல் தோல்வி குறித்து வேட்பாளர்களும் பொறுப்பாளர்களும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் அறிக்கை தருவதற்கும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. திமுக மாவட்ட செயலாளர்களின் எல்லைகளை மாற்றியமைப்பது குறித்து பரிந்துரைக்க குழு நியமிக்கவும் இதில் தீர்மானிக்கப்பட்டது. தேர்தலின் போது
அதிமுகவுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து செயல்பட்டதாகவும் தேர்தலின் போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் மூலம் பண விநியோகம் நடந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ள இக்கூட்டம் இதற்கு காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் தான் காரணம் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. கட்சிகள் பெற்றுள்ள வாக்குகள் அடிப்படையில் பிரதிநிதிகளை கட்சிகளே தேர்வு செய்யும் வகையில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் கட்சி பொருளாளர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் அன்பழகன், கனிமொழி, தயாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தலித் சகோதரிகள் கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் வீட்டு முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் லக்னோவில் பதட்டம் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பதவுன் எனும் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரிகள் இருவரை 5 காம கொடூரர்கள் கற்பழித்து கொன்று மரத்தில் தூக்கில் தொங்கவிட்டுச் சென்றனர். கொல்லப்பட்ட இளம்பெண்களின் குடும்பத்தினரை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி ஆகியோர் அடுத்தடுத்து சந்தித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் அரசியல் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. இப்பிரச்சினையை முன்வைத்து பாரதிய ஜனதா மகளிர் அணியினர் லக்னோவில் உள்ள முதல்வர் அகிலேஷ் யாதவ் பங்களா முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் முதல்வர் பதவியை அகிலேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஆவேசமாக முழங்கியபடி போலீசாரின் தடுப்பு வேலியை தகர்க்க முயன்றனர். அவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து தடியடி நடத்தினர். இதனால் முதல்வர் வீட்டின் முன்புறம் போர்க்களம் போல மாறியது. ये जो बदायूं की घटना है, इसमें जो आज हमारे प्रदेश में जो कानून व्यवस्था पूरी तरह से ध्वस्त है सपा सरकार में, और ये मुलायम राज में जब जब इनका राज आता है, अखिलेश सरकार जब से बनी है तब से बहनों के संग अत्याचार दुराचार आए दिन रोज कोई ऐसा पेपर नहीं है जहां पे 10-20 घटनाएं न घटी हों। और यही हाल रहा तो अभी 5 सीटें पाए हैं, इनका पूरा सुपड़ा साफ हो जाएगा जब सीएम की पत्नी स्वयं सांसद है और उसके बावजूद भी इस तरह की परिस्थितियां और घटनाएं जो साल नहीं हो रही है दिनों दिन बढ़ती जा रही हैं. இதனிடையே தலித்துகளுக்காக போராடும் ஜன்லோக் சக்தி கட்சி தலைவரும் மத்திய ரசாயன மற்றும் உணவுத்துறை அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் பதவுன் கிராமத்துக்கு சென்று இளம்பெண்களின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தலித் சகோதரிகள் கற்பழித்து கொல்லப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் பப்பு யாதவ், ஆவதேஸ் யாதவ், உர்வேஷ் யாதவ் ஆகியோரும் கற்பழிப்பு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய மறுத்த போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சர்வேஷ் யாதவ், சத்ரபால் யாதவ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இன்னும் 2 குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். படகு என்ஜின் பழுதாகி நடுக்கடலில் தத்தளித்த நாகை மீனவர்கள் 12 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு காரைக்கால் அழைத்து வந்தனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் 29ஆம் தேதி இரவு மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது என்ஜின் பழுதாகி படகு செயலிழந்தது. இதுகுறித்து மற்ற படகில் சென்ற மீனவர்கள் இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து கடலோர காவல் படையினர் விரைந்து சென்று அங்கிருந்த மீனவர்களை மீட்டு திங்கட்கிழமையன்று காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். ஒவ்வொரு போட்டுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க தொழில் மெனக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. கறி பம்பு தான் இழுப்பணும். அதோட நேவலுக்கு தகவல் கொடுத்தோம். கோஸ்ட் கார்டுக்கு தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து நைட் 11 மணிக்கு கவர்ந்து பண்ணி அழைச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. காரைக்கால் வந்த மீனவர்களிடம் கடலோர காவல் படை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின்னர் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். விதிமுறை மீறி செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் சம்பத் எச்சரித்துள்ளார். விழுப்புரம் அருகே பொய்யப்பாக்கம் கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பட்டாசு ஆலை ஒன்றில் நடந்த வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் பட்டாசு ஆலை அரசின் விதிமுறை மீறி செயல்பட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று இயங்கி வரும் 32 வெடிமருந்து ஆலைகளை கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மயிலம் அருகே நடந்த ஆய்வை மாவட்ட கலெக்டர் சம்பத் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விதிமுறைகளை மீறும் பட்டாசு ஆலைகள் மீது குற்ற வழக்கின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெடிமருந்து தயாரிக்கின்ற உரிமம் பெற்ற 32 இடங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த இடங்கள் அனைத்தும் விதிமுறைகளின்படி இருக்கின்றனவா என்பது ஆய்வு செய்யப்பட்டது. கோட்டாட்சியர் தலைமையில் 4 கோட்டங்களிலும் ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விதிமுறைகளை மீறும் உரிமதாரர் மீது உரிமம் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே அரசின் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு உயிர்பலி ஏற்படுத்தி தலைமறைவாகியுள்ள பொய்யம்பாக்கம் பட்டாசு ஆலையின் உரிமையாளர் பாஸ்கரனை போலீசார் தேடி வருகின்றனர்.
பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசு தமது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. டீசல் விலையை லிட்டருக்கு 50 பைசா என எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்வு தொடர்பாக நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முந்தைய மத்திய அரசு மாதம் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதால் லாரி தொழில் நலிந்ததாகவும் அதே கொள்கையை புதிய அரசும் செயல்படுத்துவது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய பொறுப்பை மத்திய அரசே தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் நல்லதம்பி கேட்டுக் கொண்டார். புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின் கண்டிப்பாக அந்த கொள்கையிலே மாற்றம் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அரசிலும் அவர்கள் என்ன செய்தார்களோ அதேபோல் செய்தது எங்களுக்கு சற்று வருத்தம் அளிக்கிறது. இதை மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலையிட்டு இந்த மாதம் டீசல் விலை ஏற்றத்தினை தடுத்து சீரான விலையிலே டீசல் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். டீசல் மீதான வரிகளை குறைத்தால் இந்த விலையேற்றம் ஏற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இதில் தலையிட்டு டீசல் பெட்ரோல் விலையினை ஏற்றுகின்ற உரிமையை ஆயில் நிறுவனங்களுக்கு வழங்கியதை ரத்து செய்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு வரிகளை குறைத்து டீசல் விலையை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம். டீசல் விலை உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நல்லதம்பி வலியுறுத்தினார். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,656 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,582 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 42 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,975 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.